இக்கட்டான சூழ்நிலையும் கடுமையான சூழ்நிலையும் கூட தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக கையாண்டு மற்றவங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா நம்மளுடைய கும்பராசி என்பர்களை சொல்லலாம். கடினமான வேலையை கூட அப்படியே அசால்ட்டாக செய்யக்கூடியவங்க நம்மளுடைய கும்பராசி என்பர்கள். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே சனி பகவான். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையுமே இவங்க இறங்குனா என்னால் முடியாது அப்படின்லாம் விட்டுட்டு வர மாட்டாங்க. அதை எப்படியாவது சாதிச்சு கடுமையாக உழைச்சி ராப்பகலாக உழைச்சி கூட அதில் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கரெக்டாக ஒரு பக்கபலமாக ஒரு வாழ்க்கை துணையோ ஒரு நண்பரோ ஒரு உறவோ அமைந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கும்பராசி என்பர்கள் நல்ல ஒரு சாதனையாளராக ஆகக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை இவங்க அனுபவிப்பாங்க. நிறைய போராட்டமான நிலை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். இருந்தாலும் அந்த ஃபைனலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம். தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள நபர்கள் தான் இந்த கும்பராசி என்பர்கள். எதுலேயுமே போட்டி பந்தயம் வச்சு மற்றவங்களை பொறாமப்படுற மாதிரி வச்சு ஜெயிக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொறுப்புகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சவங்க, சரியான முறையில் கையாள தெரிஞ்சவங்க அப்படின்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் பெயர் வாங்கியிருப்பாங்க. இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கும்பராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியிலேயே சந்திரன் ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் புதன் சனி பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான், கலஸ்திரஸ்தானத்தில் கேது பகவான், இந்த மாதிரி கிரக அமைப்புகள் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, கடந்த 12 ஆண்டுகளாக இல்லாமல் ஒரு சில மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சீராக போயிட்டு இருந்த ஒரு வாழ்க்கையில் திடீர்னு ஒரு லம்பாக ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். வெளியில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிலர்கிட்டலாம் பணம் கொடுத்துருப்பீங்க. அந்த பணம் கைக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இவன் கொடுப்பானா மாட்டானா அப்படிங்கிற அந்த மனநிலை மாதிரி அவங்களே தேடி வந்து உங்ககிட்ட அந்த பணத்தை கொடுப்பாங்க. அதனால் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அருமையான காலகட்டமாக நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு இறங்குங்க. திட்டமிட்டு இறங்குற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நண்பர்கள் உங்ககிட்ட புரிஞ்சிக்காமல் ஒரு சில கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். கொஞ்சம் நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே கூட சின்ன சின்ன சலசலப்பு அப்பப்போ ஏற்படும். ஒரு புரிதல் உணர்வு இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் சரியாகும். ஒரு குழப்பமான மனநிலை அப்படின்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அது மாறும். ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் இருந்த கும்பராசி என்பர்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது வருகின்ற நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உணவு சம்பந்தமான விஷயத்தில் எப்பவுமே இந்த கும்பராசி என்பர்கள் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். சகோதரரால் சகோதரியால் ஒரு சில வாக்குவாதங்களை சந்தித்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வாக்குவாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் அனுசரித்து போங்க. தேவையில்லாத விஷயங்களை பெருசு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போனீங்க அப்படின்னா அவங்களுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அவங்களுடைய அன்பு ஆதரவை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகளும் தடைகளும் இருந்தது இல்லையா, அது வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாகும்.
பொருளாதாரத்தில் பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தில் கூட உங்களுக்குன்னு ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்குவீங்க. நல்ல ஒரு பாராட்டுலாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா ஒரு முக்கியமான நிகழ்வில் முக்கியமாக நீங்கள் எடுத்து கட்டிட்டு எல்லாம் செய்யும்போது உங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரம் பாராட்டுலாம் கிடைக்கும்போது நல்ல ஒரு மகிழ்வான தருணம் இது அப்படின்னே சொல்லலாம். கூட்டாளிகளால் ஒரு சில இன்னல்களை சந்திச்சிட்டு இருந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கத்திடம் ஒரு சில உதவிகளையும் ஒரு சில சலுகைகளையும் நீங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே கோரிக்கை வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மனதில் இருந்த அந்த பயமெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்காலத்துக்காக நீங்கள் திட்டமிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களை தனிமைப்படுத்திய உறவுகள் மீண்டும் உங்ககிட்ட இணையறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். கடினமாக உழைப்பீங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திடீர்னு பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உங்களுக்கு தேடித்தரும். ஆனால் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போகிற மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். வெளியூரோ வெளிநாடோ சென்று வேலை செய்கிற மாதிரியோ அல்லது வெளியில் எங்கேயாவது பயணம் செல்கிற மாதிரியோ ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருடைய உதவிகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மனத்தாங்கலாக இருந்த ஒரு நண்பர் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட அவருடைய மனத்தாங்கலை கொஞ்சம் பகிர்ந்துப்பார். அதன் மூலிமா உங்களுடைய மனது ரொம்ப லேசாகும். இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதன் மூலிமா மனதில் ஒரு லேசாகி மனம் மகிழ்கிற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். அசையும் அசையா சொத்துக்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. அதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். மற்றபடி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கும்பராசி என்பர்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. யாருக்குமே பணம் சம்மந்தமான விஷயத்தில் வாக்குறுதியோ அல்லது ஜாமீனோ நீங்கள் போடக்கூடாது. குறிப்பாக நிதி சம்மந்தமான விஷயத்தில் நீங்கள் யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை அமைந்துடும். அதனால் இந்த பணம் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. தடிமனான வார்த்தைகளையோ அல்லது தாமதமாக ஒரு கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யாமல் கொஞ்சம் தாமதமாகவோ செய்யும்போது கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரத்துக்கான ஒரு சூழல் இருக்குது. அவர் கோபம் அடைஞ்சு ஒரு சில வார்த்தைகளை பேசிடுவார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா, அவசரம் காட்டினீங்க அப்படின்னா ஒரு சில இடைஞ்சல்கள் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அலுவலக ரீதியாக வெளியில் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கூட்டாளர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் தனித்து நின்று வேலை செய்வாங்க. கொஞ்சம் பொறுமையாக அதெல்லாம் வாட்ச் பண்ணுறது இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதியவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கடன் கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரி விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கணக்கு வழக்கு விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அரசு வழியில் ஒரு சில எதிர்பார்ப்புகள் வச்சுருப்பீங்களா, அது கொஞ்சம் கெடுபடி ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய திறமைக்கு இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கும். இருந்தாலும் பெருசாக லாபத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். கட்சி மேலிடத்துலேருந்து கூட ஒரு சில சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி உங்களுடைய கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது. வெளியூர் வெளிநாட்டுலாம் சென்று வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதனால் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். சில தடைகளும் வரும். புதுசாக ஒரு ஒப்பந்தம் போடும்போது சில தடைகளும் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம்.
கும்பராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஒற்றுமையான காலகட்டமாக இருக்குது. கணவனுடைய அன்பு ஆதரவு, குடும்ப உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். பொறுப்புகளை மட்டும் தட்டி கழிக்காமல் கரெக்டாக உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே போதும். வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுய தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, நல்ல ஒரு மதிப்பெண் எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும். வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று பயிர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு சிலர் இதை தவற விட்டீங்க அப்படின்னா சின்ன இன்னல்கள் வரும். தவற விடாமல் வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். கும்பராசியில் அவிட்டம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பிள்ளைங்க வழியில் கூட மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கைகூடி வரத்துக்கான கிரக அமைப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நெடுந்தூரம் எங்கேயாவது பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்துக்குள்ளே தம்பதிகளுக்கு இடையே கொஞ்சம் ஒற்றுமை குறைந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, இந்த காலகட்டத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. தந்தையார்கிட்ட இருந்த அந்த மனக்கசப்பெல்லாம் சரியாகும். பூரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அது ஒரு தீர்வுக்கு வரும். வருங்காலத்தை பற்றி ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதுவும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி என்பர்கள் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று ஒரு 11 முறை வலம் வந்துட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாமையும். தினமுமே மாலை வேளையில் ஸ்ரீ லலிதா நமஸ்கார பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். லலிதா சகஸ்கர நாமத்தை பாராயணம் செய்யுங்க. நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.